அடுத்து பாருங்க சகோதரர்களே, இவர் எந்த அளவுக்கு ஒரு கூழ்முட்டை என்பதை தன்னுடைய பேச்சில் நிரூபிக்கிறாரு. அதாவது இப்ப எஸ்எல்டிஜேனுடைய தலைவராக இருந்த ஃபர்சான் என்பவர் போயிட்டாரு. போயிட்டா உன் கொள்கை என்னன்றதை பத்தி பேசணும், அப்படிதானே பேசணும். ஆனால் இவர் சொல்றாருங்க, எஸ்எல்டிஜேல தலைவரா போடுறவர் சாதாரண ஆளை போடுவாங்களா? அவர் எப்படிப்பட்ட ஆளை போடுவாங்க? அவர் எப்படிப்பட்ட தாய் தெரியுமா? அவருடைய அகலாக் என்ன தெரியுமா? அவருடைய ஆற்றல் என்ன தெரியுமா? அவருடைய அந்த அகலாக் அப்படியே நிரம்பி வழிஞ்சு இந்தியா, இலங்கையில இருந்து இந்தியா வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு தாயி, அவர் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், அவர் அழகா பயான் பேசுறவரு, அவர் குர்ஆன் ஹதீஸ மக்கள் மத்தியில போதிக்கிறவரு, அகலாக்கு நிறைந்தவரு, நல்ல மனிதரு, விவாதம் செய்யக்கூடியவரு, திறமையானவரு, கல்வியறி உள்ளவரு, அகலாக்கு அந்த மறுபடியும் அகலாக்கு வலிஞ்சு ஓடக்கூடியவரு, அவர் பிரச்சாரம் செய்யக்கூடியவர், அவர் பயான் பண்ணுவார். பாருங்க, இதை வேணா ஒரு ஆதாரமா, இதையும் தானே ஆதாரமா வச்ச. இப்படிப்பட்டவரை தானே போட்டிருப்பார்கள், அவரே விட்டாரே, அதுதான் வெற்றி அப்படின்ற அடிப்படையில் தான் நீ பேசுன. அதை கேளுங்க. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. சகோதரர் ஃபர்சானை பொறுத்தவரை எனக்கு நல்லா தெரியும். அவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல. தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பெரிய ஜமாத்தை வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி ஸ்ரீலங்கால ஒரு ஜமாத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த ஜமாத்துக்கு தான் எஸ்எல்டிஜே என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா? அஹ்லாக்கு மோசமான, இல்மு இல்லாத ஒரு மனிதனை கொண்டு வருவாங்களா அந்த ஜமாத்துல? இதையெல்லாம் பார்த்துதான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு தாய், ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், அழகா பயான் பேசுறவர், குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லக்கூடியவர், நான் பழகிய வகையில் ஒரு நல்ல அகலாக் உள்ளவர், ஒரு நல்ல மனிதர். அது மாதிரி விவாதங்கள்லாம் போனீங்கன்னா விவாதம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு திறமை உள்ள, கல்வியறி உள்ள, நல்ல அகலாக் உள்ள ஒரு சகோதரர். இப்படிப்பட்டவரை தானே போட்டிருப்பார்கள், அவரே விட்டாரே, அதுதான் வெற்றி அப்படின்ற அடிப்படையில் தான் நீ பேசுன. சரி, இப்ப நான் சொல்றேன், இதுதான் ஆதாரம் அப்படின்னா நான் சொல்றேன். இப்ப எஸ்எல்டிஜேனுடைய மண்டல தலைவராக சகோதரர் ரஸ்மின் அவர்களை போட்டிருக்காங்க. ரஸ்மின் எம்ஏசி யாரு? ஓண்ட பாடம் பிடிச்சவர். மண்டல செயலாளராக இசாம போட்டிருக்கிறாங்க. அவரும் உன்னுடைய மாணவர், இந்த அப்பாஸ் அலியினுடைய மாணவர். இப்ப இது எல்லாத்தையும் இப்படியே சொல்லணும். இப்ப எப்படி ரஸ்மின் என்பவர் ரஸ்மினை தலைவராக போட்டிருக்கின்றார்கள் என்றால் ஒரு சாதாரண ஆளை போட்டிருப்பார்களா? இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா? அவர் எப்படிப்பட்டவர்? ரஸ்மின் என்பவர் எப்படிப்பட்டவர்? அவர் கொள்கையை அதிகமாக அறிந்தவர். அவர் ஒரு அஹ்லாக் மோசமானவரை தலைவரா போடுவாங்களா? அதே மாதிரி கொள்கை அற்றவரை போடுவாங்களா? அவர் ஒரு தாயி, அவர் ஒரு தாய், ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், அழகா பயான் பேசுறவர். ரஸ்மின் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், ரஸ்மின் அழகாக பயான் பேசக்கூடியவர், இன்னும் அவர் திறமை மிக்கவர், குர்ஆன் ஹதீஸை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லக்கூடியவர், அஹ்லாக் நிறைந்தவர், திறமைசாலி. அதனால அந்த ரஸ்மின் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த அப்பாஸ் அலி வழிகேட்டுல இருக்காருன்னு சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? அப்பாஸ் அலி பணத்தாசு பிடிச்சவரு, காசுக்கா எதையும் திம்பாருன்னு சொல்றாரு, ரஸ்மின் சொல்றாரு. அப்ப இது உண்மைன்னு ஒத்துக்கிறேன். இப்ப நீ ஃபர்சானுக்கு சொன்னீங்களா இல்லையா? ஃபர்சானுக்கு சொன்ன அனைத்தும் ரஸ்மினுக்கும் பொருந்தும். நான் சொல்றேன், அவரோடு பழகியவர் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன். இப்ப ரஸ்மின் என்ன சொல்றாரு? அப்பாஸ் அலி இருக்கக்கூடிய சலபி கொள்கை சவுதி சல்லிக்கு சிங்கி அடிக்கக்கூடிய கொள்கை. அப்பாஸ் அலி எலும்பு துண்டுக்காக தான் வாழாட்டிக்கிட்டு பேசுறாரு, அப்பாஸ் அலி ஒரு நயவஞ்சகர் அப்படின்னு ரஸ்மின் சொல்லிட்டாரு. ஏன்னா எஸ்எல்டிஜே மண்டல தலைவர்ல சாதாரண ஆள போடுவோமா? கொள்கை இல்லாத ஆள போடுவோமா? இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா? கொள்கை இல்லாத ஆள் இப்படி சொல்லுவாரா? அப்ப அப்பாஸ் அலி அவர்களுடைய வாதத்தின் பிரகாரம் ரஸ்மின் அவர்கள் சொல்ற அடிப்படையில அப்பாஸ் அலி மேல சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மை, அப்படி ஒத்துக்கிட்டு போகணும். இப்ப ஏன் இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம்? ஏன் இந்த வேலை உனக்கு? கொள்கையை பத்தி பேசுவதற்கு திராணி இல்லை. எத்தனை கேள்விகளை கேட்டாலும் பட்டியல் போட்டிருக்கிறோம். அந்த பட்டியலுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீனு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்கின்றது. சத்தியத்தை சொல்வதாக இருந்தால் சொல்ல வேண்டும். அப்ப பதிலளிக்க திராணி துப்பு இல்ல, தைரியம் இல்ல, வக்கு இல்ல. இப்ப ஃபர்சான் விலகியதை ஆதாரமாக சொல்லிவிட்டு
அதை உன்னுடைய மாணவர் இசாம் அவர்கள் கிளின்னு கிழிச்சதுக்கு அப்புறம் நான் அப்படினான்னு சொல்லலையே, நான் இப்படித்தானே சொன்னேன் என்று அதுலயும் தில்லுமுள்ளு. அப்ப தில்லுமுள்ளுடைய எண்ணிக்கையில அடுத்து ஒண்ணு கூடி போச்சு, அம்பலம் ஆயிடுச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம்.